இலக்கு எது என்று பார்த்தால் சேகுவேரா தான் மிக அழகாக சொல்லுவான், அமைப்பாகுங்கள், போர் தொடுங்கள், அடிமையாக்குவதற்கல்ல, அடிமை நிலையை தகர்த்தெறிவதற்காக. அமைப்பாகுங்கள், போர் தொடுங்கள், அடிமையாக்குவதற்கல்ல, அடிமை நிலையை தகர்த்தெறிவதற்காக. நாம் முன்னால் பார்த்த அந்த 3 இயக்கங்களும், அது காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும் சரி, அம்பேத்கர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பொது உடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே அந்த அடிமை நிலையை தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கின்ற இயக்கங்கள். ஆனால் இந்த பாரதிய ஜனதா என்பது அடிமையாக்குகின்ற, அந்த சேகுவேரா சொன்ன வார்த்தையில் இருந்த அடிமையை ஆக்குகின்ற, அடிமை நிலையில் மக்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்தினுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற RSS, பாரதிய ஜனதா, இந்த சங்க பரிவாரங்கள், இந்த சனாதன சக்திகள் தொடர்ந்து, அதாவது 100க்கு 90, 97% என்று இருக்கின்ற இந்த சாமானிய மக்களை அடிமையாக வைத்துக் கொண்டு 3%, 4% இருக்கின்ற இந்த மக்கள், பார்ப்பன மக்கள் மேலாதிக்கத்தோடு, மேட்டுமையோடு ஒரு